ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குவைத்தில் வேலை செய்கிறவங்க, விடுமுறைக்கு இந்தியா போகணும்னு நினைக்கிறவங்க, இல்லைன்னா மறுபடியும் குவைத் திரும்ப திட்டமிடுறவங்க, இவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்கணும். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எதுக்காகனா, குவைத் அரசு எக்ஸிட் பெர்மிட் மற்றும் ரீஎன்ட்ரி விதிகளில் மிக கடுமையான மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த விதிகளை நீங்க சரியா பின்பற்றல அப்படின்னா குவைத்துக்கு நீங்க மறுபடியும் நுழைய முடியாம கூட போகலாம். உங்களுடைய ரெசிடென்சி ரத்து ஆகலாம். ஏர்போர்ட்லயே திருப்பி அனுப்புறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த புதிய சட்டங்கள் ஏன் வந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். கடந்த சில வருடங்களா பலர் எக்ஸிட் பெர்மிட் எடுக்காமலே வெளியே போயிருக்காங்க. சிலர் நீண்ட நாட்களா வெளிநாட்டுல தங்கியிருக்காங்க. சிலர் வேலைக்கு திரும்பாம தப்பிச்சிருக்காங்க. சிலர் சட்டவிரோதமா திரும்ப முயற்சி செஞ்சிருக்காங்க. இதனாலதான் குவைத் அரசு இமிகிரேஷன் சிஸ்டம கடுமையாக்க முடிவு பண்ணிருக்காங்க. அதன் விளைவாக எக்ஸிட் பெர்மிட் கட்டாயம் சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச வெளிநாட்டுல தங்குறதுக்கான காலத்துக்கு கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் கட்டாயமாக்கப்பட்டிருக்காங்க. விசிட் விசாக்கு மாதாந்திர கட்டணம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த விதிகள் எல்லாம் குவைத் பாதுகாப்பு, வேலை ஒழுங்கு மற்றும் குடியேற்ற கட்டுப்பாட்டுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கு. செகண்ட் எக்ஸிட் பெர்மிட் பத்தி பார்க்கலாம். முன்னாடி என்ன விதி இருந்துச்சுன்னா, சில நிறுவனங்கள்ல எக்ஸிட் பெர்மிட் ஈஸியாவே கிடைச்சிச்சு. சில இடங்கள்ல அனுமதி தேவையில்லை. சிலர் டிக்கெட் இருந்தா போதும், நேரடியா புறப்பட்டு சென்றுவாங்க. பலர் 5-6 மாதங்கள் கூட குவைத்ல இருந்து வெளியில தங்கி இருக்காங்க. இதனால அவங்களுடைய வேலை பாதிக்கும். சட்ட மீறல்களை மீறி இருக்காங்க. அப்ஸ்காண்டிங் பிரச்சனை அதிகரிச்சிருக்கு. அதனாலதான் இப்ப புதிய விதி கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸிட் பெர்மிட் கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க குவைத்தை விட்டு வெளியே செல்றதுக்கு முன்னாடி எம்ப்ளாயர் அப்ரூவல் அவசியம்னு சொல்லியிருக்காங்க. இந்த எம்ப்ளாயர் அப்ரூவலை சாகில் ஆப் இல்லைன்னா அஸ்கல் போர்ட்டல் மூலமா ஆன்லைன்ல நீங்க பெற்றுக்கொள்ளலாம். எம்ப்ளாயரோட ஒப்புதல் இல்லாம ஏர்போர்ட்ல இருந்து நீங்க வெளியே செல்ல முடியாது. டிக்கெட் இருந்தாலும் அனுமதி கிடையாது. ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல் பத்தி பார்க்கலாம். நீங்க குவைத்ல இருந்து வெளியே சென்றீங்க அப்படின்னா அதிகபட்சமா 4 மாதங்கள் மட்டுமே வெளியே இருக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. 4 மாதங்களை தாண்டிடுச்சுன்னா உங்களுடைய ரெசிடென்சி தானாவே கேன்சல் ஆயிரும். இதோட அர்த்தம் என்னன்னா, நீங்க 5வது மாசம் வெளியில இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இகாமா ரத்து செய்யப்படும். நீங்க மறுபடியும் குவைத் வர முடியாது. நீங்க ரூல்ஸை பிரேக் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது எக்ஸிட் பெர்மிட் இல்லாம நீங்க போனீங்க அப்படின்னா ஏர்போர்ட்ல என்ட்ரி தடை பண்ணுவாங்க. உங்களுடைய ரெசிடென்சி ரத்து செய்யப்படலாம். குவைத் திரும்புறதுக்கான அனுமதி மறுக்கப்படலாம். சில நேரங்கள்ல நாடு கடத்துறது கூட சான்ஸ் இருக்கு. இதனால உங்களுடைய வேலை, எதிர்காலம், குடும்ப நிலை எல்லாமே பாதிக்கப்படலாம். அதனால ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வெளியே செல்றதுக்கு முன்னாடி 100% எக்ஸிட் பெர்மிட் உறுதி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ரூல் பத்தி பார்க்கலாம். இப்ப குவைத்ல ரீஎன்ட்ரிக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கட்டாயமாக்கப்பட்டிருக்காங்க. இது யாருக்கெல்லாம் பொருந்துன்னு கேட்டீங்கன்னா, ரெசிடென்சி ஹோல்டர்ஸ், விசிட் விசா வச்சிருக்கிறவங்க, ஃபேமிலி விசால இருக்கவங்க, டூரிஸ்ட் விசா, ஒர்க் விசா ஹோல்டர்ஸ், இவங்க எல்லாருக்குமே ஹெல்த் இன்சூரன்ஸ் கட்டாயம் இருக்கணும். இன்சூரன்ஸ் இல்லாம நீங்க போனீங்கன்னா ஏர்போர்ட்ல என்ட்ரி மறுக்கப்படலாம். கூடுதல் அபராதம் விதிக்கப்படலாம். ஒரு சில சமயங்கள்ல திருப்பி அனுப்புறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க உங்களுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் வேலிடிட்டி செக் பண்ணிக்கோங்க. மறக்காம இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் விசிட் விசா நியூ ஃபீஸ் பத்தி பார்க்கலாம். இப்ப குவைத் அரசு புதிய மாதாந்திர கட்டணம் கொண்டு வந்திருக்காங்க. விசிட் விசாவோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 10 கேடி தான் இருந்துச்சு ஒரு மாதத்துக்கு. இந்திய ரூபாயில 3000 பெர் மந்த். இப்போ எக்ஸ்ட்ராவா புதிய டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. இன்சூரன்ஸ் கட்டாயமாக்கப்பட்டிருக்காங்க. ஸ்பான்சர் அப்ரூவல் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க டிராவல் பண்ண போறதுக்கு முன்னாடி இந்த செக்லிஸ்ட்ல இருக்க எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எக்ஸிட் பெர்மிட் அப்ரூவ்டு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் வேலிடா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. விசா ஃபீஸ் பெய்டு பண்ணிட்டீங்களா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. எம்ப்ளாயருடன் கிளியர் கம்யூனிகேஷன் வச்சுக்கோங்க. ரிட்டர்ன் டிக்கெட் ரெடியா வச்சுக்கோங்க. இதுல ஏதாவது ஒரு தவறு இருந்தாலும் நீங்க மறுபடியும் குவைத் வர்றது கடினமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க குவைத்ல வேலை செஞ்சாலும் சரி, விடுமுறைக்கு சென்றாலும், மறுபடியும் நீங்க குவைத்துக்கு திரும்ப வந்தாலும் இந்த விதிகளை மீறாதீங்க. கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க பண்ற சின்ன தவறு கூட பெரிய பிரச்சனையா மாற சான்ஸ் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.